போட்டிகளை நல்லாசி கண்டு தாங்களை காண வந்து கூட இருக்கும் சமயத்தில் வேலிமலை கிழக்கில் சுற்றுலத்த காட்டில் கனி ஒன்றை கண்டேனையா வேறொன்றும் இல்லை. கனி ஒன்று கண்டீர்களா? என்ன கனி? கனியோடைய சிலாக்கியதை ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். உண்மை. கொண்டு வந்த கனி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால ஏற்கனவே கொண்டு வந்த கனினாலே குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு போறோம். இல்ல இல்ல கனியை கொண்டு வந்தீங்க. ஏற்கனவே கொண்டு வந்த கனினால உங்களுக்கு பெருமை. சரியா? ஏன்னா கனி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால கோவணத்தோட போனீங்க. அப்படி கோவணத்தோட போனதுனால பணம் நீ அப்படின்னு ஒரு படைவிட உங்களுக்கு கிடைச்சது. ஆகையினால கொண்டு வந்த கனினால சின்ன பையன் கோவணத்தோட போயிட்டு இப்ப அந்த மாதிரி அது அப்படி கிடையாது. கொண்டு வந்த கனினால கோவணத்தோட போனதுனாலதான் இன்னைக்கு கோவணத்துக்கு பெருமை. இன்னைக்கு கண்டு வந்து இருக்கிற கனினால அந்த கோவணத்துக்கு உள்ளதுக்கு பெருமை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மாங்கனிக்கும் பெண்களி மக்களிக்கும் மேலி நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனா கணிதே ஐயா முருகையா கணிதே ஐயா முருகையா கனியை நிற்கனமே கொய்யாமல் கொய்ய வேண்டும் மாங்கனிக்கும் தெங்கடலி மாங்கனிக்கும் அக்கடியே இக்கடமே கொய்யாமல் கொய்து அழைத்துக் கொள்ள வேண்டும். முருகா நாட்டான முடிய ஏற்கனவே ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. அது மீதிய பார்க்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் மத்திய பூரா பூஜை ஆமா. ஆகையினால ஏற்கனவே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மாதத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா சுந்தரவள்ளி சுதந்திரமாக்கா நீங்க என்ன செய்ய திரைச்சோழ மத்தியில காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வள்ளிய கடிமண முறைந்து காட்சி அளிக்க வேண்டும். கல்யாணத்துக்கு நான் வருவேன். நீங்க பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு வரும்போது உங்களுக்கு 3 கொண்டு வருவேன். 3? என்ன 3? ஏன் 3 பத்தாதா? 3னா என்னன்னு தெரியும். 3னா மணமகனாகிய வள்ளிக்கு ஒரு மாலை, மணமகனாகிய உங்களுக்கு ஒரு மாலை, 2 மாலை கையில் ஏந்தி பாமாலை வாடி ஒரு விளக்காக நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். யார? சரி சரி சரி. அதனால கடிமண முறிந்து காட்சி அளிக்க வேண்டும். ஒரு சொல்லிய முருகனை உள்ளதில்லையாச்சு. உள்ளதுக்காக காக்கும் கடவுள் அந்த பெருமானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆமா. ஆகையால பொன்மான தேடி போடு வந்தேன்
அப்படியா? ஒரு 1000 வருஷம் வளர்ப்பு போட்டு பாரு. நீ பாரு நல்லா இருக்கு. எங்க கேக்குற என் பொண்ணு கேக்குறீங்க? ஏன் ஒரு வீடு தான் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டுறவன் நிம்மதியா இருக்கிறேன், 2 வீடு கட்டுறவன் சீப் பண்றேன். 2 வீடு கட்டுறவன் என்ன பையன்? ஆமா, அதனால ஒரு வீடு கட்டினா வந்து நிம்மதியா இருக்கலாம். நான் 2 வீடு கட்டினா அதோட நிம்மதியா இருக்கணும். படுத்துக்கிட்டே என்ன பண்ணி விட்டு 2வது வீடு கட்டினேன். என்னது 2 வீடு 2 முன்னாடியா? 2 முன்னாடியா? ஆமா, 2 முன்னாடி கட்டினேன். கட்சிக்கு சட்டாங்க இருக்கிற மாதிரி ஏன் கது பெருக்கதையா போச்சு. என்ன பெருக்கதை? நான் முத பொண்டாட்டி கட்டி முன்னாடி கட்டினா நல்லா சாப்பிடறாங்க. சாப்பிடறாங்க நம்ம நினைச்சுக்க வேண்டியதியா? அவங்க பல அவஸ்தை தெரியுமா? இல்ல பெரிய அவஸ்தை. ஆமா, இங்கிட்டு போனா இங்கிட்டு சோழனை கொண்டு போய் உட்காந்துருக்கிறது வந்துட்டே கடிக்கு சம்பாதிச்சப்பா சட்டை போட்டு நீங்க சோப்பு தாண்டி உட்காந்துறியா? இங்க 2 இடி இடிக்க காசு அங்கிட்டு கொடுக்கணும், இங்க சோறுங்க வர்றேன். எந்திரிச்சு அங்கிட்டு கிளம்புறது. அங்கிட்டு போனா ஒரு சாதம் வர மாட்டேங்குது. உனக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. அங்கிருந்து இங்க வந்துடுறேன், அங்க கொண்டே கொடுத்துட்டு இங்க வந்துடுறேன். அப்ப வந்து அங்கேயும் சாப்பாடு ஆயிட்டு இருக்கேன். என்ன தின்னு நாய்க்கு போட்ட மாதிரி சோத்தை ஊத்தி குழம்பு ஊத்தி பல்லு தின்னு அப்படின்னு தண்ணி வருது. சரி, இங்க மனசு வருமா? நெல்லி விட்டு வந்துடுறது, அதே விட்டு போட்டு வந்துடுறது. சரி, டீ கடையில வந்து டீ தான் மிச்சம். கடைசியில டீ கடையில டீ சாப்பிடுறது, டீ சாப்பிடுறதா மிச்சம்.